த்ரிஷா மேடம் பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா த்ரிஷா மேடம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். தலையில போன படத்திலயும் அவங்க அமுக்குறாங்க, இந்த படத்திலயும் அவங்க அமுக்குறாங்க. அவரு ரவுடி செத்த தூக்கலான்னு பாக்குறாரு, அவரு பொருளை எடுக்கலான்னு பார்த்தா இவங்க பொருளை நீங்க இப்படி சைட்ல வைன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரு பொருளை எடுத்தாதான் இந்த படத்துல ஆக்ஷன் பண்ண முடியும். ஆனா அவங்க பண்ண விட மாட்டாங்க. கடைசியில எத்தறதுல அவங்க தெரிஞ்சிச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். போன படத்துல உன்னை பொருளை தூக்க விட்டுருந்தேன்னு நினச்சிக்கா, போன படமே பிக்கப் ஆயிருக்கும். இன்னும் போன படத்துல பொருள் தூக்க விடனால தான் போன படத்துல கொஞ்சம் போச்சு. அதனால இந்த படத்துல தூக்கன்னு கடைசியா அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா போச்சு பாரு ஆக்ஷனு, சும்மா வெறித்தனத்துல சும்மா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் சால்ட் அண்ட் பெப்பர்ல நல்லா ஸ்வீட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. தலை ஸ்வீட்டா கொடுத்துட்டாரு தலை. அவரு தான் தலை அந்த ஃபர்ஸ்ட் அவரு என்ட்ரன்ஸே தலை வேற மாரி தலை. டபுள் ஆக்ஷன் அஜித் படத்துல வாலி எப்படி டபுள் ஆக்ஷனோ, இந்த குட் பேட் அக்கிலிக்கு அவரு ஒரு டபுள் ஆக்ஷன் வாலி ரெண்டாவது வாலி கொடுத்துருக்காரு. அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பயங்கரமா நடிச்சாங்க. அவங்கள பத்தி பேசாதீங்க தலை. அவங்க இல்ல இந்த நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த படத்தை பத்தி நெகட்டிவ் சொன்னீங்கன்னா நீங்களாம் ஒரு தற்குறீங்கடா தற்குறீங்க. அவன் தலைவன் என்ன வயசுல வந்து நம்மளுக்கோசம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த கடைசியில படம் முடிஞ்சோடனே ரிவ்யூல ஒரு போடுவாங்க பாருங்க, கார் விட்டு காரு தாண்டாரு தலை. இந்த வயசுல நம்மளால தாண்ட முடியாது. தலைவன் தாண்டான், காரை விட்டு காரை தாண்டா போல. அதே போல நம்ம சிஎஸ்கேல டோனி இந்த வயசுல வந்து தூக்கி 6 அடிக்கிறாரு. ஆனா நம்ம தற்குறீங்க என்ன பண்றாங்க, இந்த வயசுல நீ வீட்டுல உக்காரு உனக்கு எதுக்கு நடிப்புன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன், 2 மணி நேரம் வந்தியா ஜாலியா பாரு. இப்பதான் நான் சொல்றேன், இந்த லாக் இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு அப்படிங்கிற தல. கிரிஞ்சிலாம் தேவையில்ல தல, அதெல்லாம் பிரிஞ்சில நான் இவ்வளவு நேரம் நான் மனசு உருகி எதுக்கு பேசினேன். 10 நிமிஷம் தான் கதை தல. நான் தான் சொல்றேன் 10 நிமிஷம் கதை. எங்க அப்பா கோசம் ஒரு கதை. ஏன்னா எங்க அப்பா யார் யார் வந்து அப்பாவை பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த 10 நிமிஷம் வந்து மனசை உருக்கும். அப்பா சென்டிமெண்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மனசை பாதிப்பு ஏற்படும். ஏன்னா தலைவன் வந்து எல்லா படத்துலையும் அப்பாவை காணோம், பொண்டாட்டியே காணோம், மகனை காணன்னு நடிச்சிட்டா போல. அதனால டைரக்டர் நீங்க 10 நிமிஷம் மட்டும் இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரசிகர்கள் ஒவ்வொரு ஏகே ரசிகர்கள் தலை ரசிகர்கள் தலை வெறியர்கள் தலை கடவுளே அஜித் என்ற சொல்ற பக்தர்களுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கெட்டத்தில் அந்த ட்ரெஸ்லாம் எங்கேருந்து சிங்கப்பூரா மலேசியாலேருந்து எடுத்துனாங்களா தெரியல. அல்டிமேட்டாக தலை ஒரு ட்ரெஸ்ஸும் கிளைமேக்ஸில் வந்தாரு போல் தலை. என்ன தலை அல்டிமேட் தலை. தலைவன் எப்பயுமே பெஜார் ராஜா.